வணக்கம், என்னோட பேர் ரேவதி. நான் நேற்று நைட்டு நானும் என்னோட மாமாவும் பார்ட்டி போயிட்டு வந்தோம். பார்ட்டி போயிட்டு வர வழியில் வந்து என்னாச்சுன்னா, ஃபுட் வாங்கிறதுக்காக நாங்கள் கோயம்பேட்டில் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4 போலீஸ்காரங்க வந்துட்டு எங்கள் மாமா கிட்ட வம்படியாக வந்துட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு அவர் நின்றுட்டு இருந்ததுனால வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி வம்பு எடுத்தாங்க. என்ன ஐரிய மயிருன்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. உடனே நீங்கள் தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து கோவமாக பேசினேன். நானும் போதையில் தான் இருந்தேன், ஆனால் கோவமாக பேசினேன், நல்லா திட்டி விட்டேன். அதுக்கு வந்துட்டு இஃப் இன்கேஸ் என் மேலே தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஈவன் வந்துட்டு இஃப் இன்கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நேற்று வந்து அவங்க 4 பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்கில் அடிச்சிருக்காங்க. எங்கள் மாமா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னதுக்காக அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆமாங்க நான் குடிச்சிருந்தேன், அசிங்கமாக பேசினேன். இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு என்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷனை வர வச்சு பேச வச்சுருக்கலாம். நீங்கள் எப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க? இங்கே பாருங்கள், காமிக்க முடியாத இடத்துல சுத்தமாக உட்கார முடியல. இப்போ தான் எண்ணெய் தடவிட்டு உட்காந்துருக்கேன், பாத்ரூம் போக முடியல. பேசி இதெல்லாம் வந்துட்டு டிஎம்கே ஆட்சியோட அண்டர் ரூலில் இருக்கிறதுனால தான் இவங்களாம் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. தயவுசெய்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அண்டு அப்புறம் ஒருத்தர் வந்தார், ஏசி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு அந்த என்ன யார் அடித்தாங்களோ அவங்கள வந்துட்டு தலையை தாடி குத்துரு போகிறாரு. K10 போலீஸ் ஸ்டேஷன் கோயம்பேடு. அப்புறம் போராததுக்கு எங்களோட மாமாவோட ஃபோனில் அவரோட பேக்கெட்லேருந்து 15,000 ரூபாய் கேஷும் அவரோட செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் அங்கேருந்து எங்களுக்கு வரல. எங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஈவன் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அவங்களோட ஃபோன் எங்களுக்கு தெரியாமல் கையில் வந்துருச்சுன்னா நாங்கள் 10 வாட்டி ஃபோன் பண்ணிப்போம். ஆனால் ஒரு ஃபோன் கூட எங்களுக்கு வரல. நான் காலிலேருந்து 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறேன். எங்களோட ஃபோன் என்னாச்சுன்னா வந்து இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்துக்கு போயிருக்காரு, நீங்கள் வந்துட்டு அப்பர் பேசுங்க இப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்தடிக்கிறாங்களே தவிர காசை பற்றி எதுவுமே சொல்ல, ஃபோனை பற்றி எதுவுமே கேட்கல. சரி, இது எனக்கு என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வரல வச்சாலும் பரவாயில்ல, என்னை அடித்ததுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் ஃபோன் அடித்தேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து எனக்கு எந்த ஆன்சரும் இல்லை, கான்டாக்ட் நம்பர் இல்லாதனால. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் நான் செஞ்சது தப்பாக கூட இருக்கட்டும், பட் ஆனால் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் இது கிடையாது. இப்போ வந்து என்னை பார்க்குறவங்களாம் எனக்கு பிடிக்கலாம்னா நான் வெட்டி கொண்டுடலாம் அப்படின்னா என்னத்துக்கு சட்டம்? அந்த மாதிரி தானே. அவங்களுக்கு என்கிட்ட பிரச்சனைனா அவங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணணுமோ, எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படியே ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டு என்னை அடிச்சிருவாங்களா? இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்துட்டு தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு K10 போலீஸில் வந்துட்டு K10ல் வந்துட்டு 4 பேர் இருந்தாங்க. அங்கே 4 பேரும் வந்துட்டு தான் காரணம்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சு செத்துருவேன் சார். இது உண்மையான உண்மை. போராதுக்கு எங்கள் மாமாவை போட்டு அடித்தாங்கன்னு சொன்னல, அதை பாருங்கள். இப்போ வரைக்கும் அவரால் எழுந்துக்கவே முடியல. காலிலேருந்து வாய் வீங்கியிருக்கு, அவருக்கு பல்லு உடஞ்சிருக்கு, 3 பல்லு உடஞ்சிருச்சு அவருக்கு அடித்த அடியில். முதல்ல பல்லு உடையிறதே வந்து லா படி தப்பு சார். நீங்களாம் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல, எந்த தைரியத்தில் ஆடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. 2026 நாங்கள் பார்த்துக்குறோம், சரிங்களா? உங்களை வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நைட்டே சூசைட் பண்ணினாலும் பண்ணிப்பேன். நான் கொஞ்சம் தைரியமான பொண்ணு, நான் கொஞ்சம் திமிரான பொண்ணு. உங்களை அழிக்கிறதுக்காகவே நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு யோசனை கிடையாது. எனக்கு வலிக்குது, இங்கே பாருங்கள் வலிக்குது, நான் பண்ணிப்பேன் சார். தேங்க்யூ.
உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் பண்ணிப்பேன் சார். தேங்க்யூ.